அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். வாழ்க்கையில 2 கிரகங்களுடைய ஆளுமைக்கு நாம் கட்டுப்பட்டிருக்கிறோம். 2 கிரகங்களுடைய ஆளுமை, நம்மளுடைய ரைட் ஹேண்ட், நம்மளுடைய லெப்ட் ஹேண்ட். அப்படி என்ன கிரகம் அப்படிங்கிறது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டாமா? தெரிஞ்சுக்கிடு. அதாவது அதிக பாகை போயிருக்கு இல்லையா? நம்மளுடைய லக்கணத்திற்கு, நம்மளுடைய ஜாதகத்தில் பாதசாரத்தில் அதிகமான பாதங்கள் கடந்திருக்கின்ற ஒரு கிரகம் ஆத்மகாரகன். ஆத்மகாரகனுக்கு அடுத்த நிலையில் உள்ளவன் அமத்தியக்காரகன். ஆத்மகாரகனுக்கு அடுத்த நிலையில் உள்ளவன் தான் அமத்தியக்காரகன். எல்லாரும் ஆத்மகாரகன் அமத்தியக்காரகன் எல்லாருக்கும் ஈஸியா தெரியும். இவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாது. இவங்க என்ன செய்வாங்க, இவங்களை வச்சு என்ன செய்யலாம், இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இவங்க தான் உங்களுடைய உண்மையான கேரக்டர். இந்த உண்மையான கேரக்டரை நீங்க தெரிந்து கொண்டு இதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு தான் தெரியும். இந்த கேரக்டர் உங்ககிட்ட இருக்கும். அது சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நீங்க மிளற முடியும். ஏன்னா இவங்க தான் வலிமையானவர்கள். இவர்கள் தான் காலத்திற்கும் உங்களுடைய கேரக்டரை என்ன சொன்னா நிரூபிக்கக்கூடியவர்கள். இவர்கள் தான், இதுல மாற்று கருத்தே கிடையாது. இது எல்லா கிரகங்களையும் நீங்க கணக்கு போடணும். கணக்கு போட்டுட்டு இவர்கள் என்ன ஆதிபத்தியத்தில் உங்களுக்கு செயல்படுவார்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு. ஆத்மகாரகன் அதிகமான டிகிரி போயிருப்பீங்க. திருக்கணிதத்தில் டிகிரி. எங்கன பொறுத்தவரை பாதசாரம் தான். அந்த பாதசாரத்தில் முதல் அதிகமான பாதம் ஓடி இருக்கிற ஒரு கிரகம் எது என்று குறித்து கொள்ளுங்கள். ரெண்டாவது அதற்கு அடுத்த நிலையில் உள்ள செகண்ட் கேட்டகரி எஸ்பி. அதற்கு அடுத்த ஒருத்தர் இருப்பார் டிஎஸ்பிக்கு மேல, எஸ்பிக்கு கீழே. இந்த மாதிரி ஆதிபத்தியத்தில் தான் வரும். இந்த 2 கேரக்டர் தான் வரும். அப்ப உங்களுடைய ஆதிபத்திய கிரகம் சூரியனாக இருந்தால் உங்களை யாரும் மடக்கவே முடியாது. உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் இருக்கும். செவ்வாயாக இருந்தால் அந்த பிரைட்னஸ் இருக்கும். சந்திரனாக இருந்தால் இனிமை இருக்கும். சூரியனாக இருந்தால் அதிகார தோரணை இருக்கும். செவ்வாயாக இருந்தால் கட்டுக்கோப்போடு இருப்பீர்கள். ஆத்மகாரகன் அமத்தியக்காரகன். செவ்வாயாக சந்திரனாக இருந்தால் இனிமை, கலகலப்பு, சந்தோஷம் உங்கள்கிட்ட கண்டிப்பாவே இருக்கும். ஏன்னா அந்த கிரகம் அவ்வளவு தூரத்துக்கு பாதம் அதிகமாக போயிருக்கும். அதற்கடுத்து புதன், கல்வி, கேள்வி, சமயோகித புத்தி, இத்தனை உங்ககிட்ட இருக்கும். அதற்கடுத்து குரு, அறிவின் திருவுருவாக இருப்பீர்கள். குரு மட்டும் ஒரு ஜாதகத்தில் அதிக பாகை போயிருந்தால் குரு அதற்கு அடுத்த பாதத்தில் இருந்தாலும் குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உங்களிடம் அற்புதமாக ஒளியும். பல பேருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மை உடையவராக இருப்பீர்கள். வெற்றியை கொடுக்கக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு வெற்றி பெற்று கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீர்கள். சுக்கிரன் அனுபவிக்க பிறந்தவர்கள். சுக்கிரன் என்ன சொன்னா, ஆத்மகாரனாகவும் அமத்தியக்காரனாக வந்துவிட்டது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நன்றாக லக்ஸுரிஸை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இது சத்தியமான உண்மை. அதை பயன்படுத்த கத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் சுக்கிரனுக்கு அடுத்து சனி, உழைப்பாளி. சனி ஆத்மகாரகனாகவும் அமத்தியக்காரகனாக விட்டால் நீங்கள் பயங்கரமான உழைப்பாளி. 10 பேருக்கு வேலை கொடுக்கின்ற தன்மைகள், சம்பளம் கொடுக்கின்ற தன்மைகள் இருப்பீர்கள். அதை நீங்கள் சீரும் சிறப்புடன் செயல்படுத்துங்கள். அதற்கடுத்து ராகு எப்படி சார் இதை கண்டுபிடிக்கிறதுன்னா, அது மேல் நோக்கி தான் போகும். இதெல்லாம் கிளாக் வைஸ்.
இதெல்லாம் வந்து என்ன சொன்னா ஆத்மகார அமத்தியக்காரர் கிளாக் வைஸ்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவர்கள் ஆன்டி கிளாக் வைஸ்ல போறதுனால நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஆனால் அதற்கும் பவர் உண்டு. அப்ப ராகு வந்து உங்களுடைய ஆத்மகாரகனாகவோ அமத்தியக்காரகனாக வந்துட்டு போகத்தில் வந்து நன்றாக திளைக்கக்கூடிய தன்மையும் அதுல வந்து ஒரு உச்சம் தொடுகின்ற ஒரு அமைப்புல இருப்பீங்க. அது கண்டிப்பா கொடுத்துரும். கேது ஞானக்காரன், பக்தி, ஞானம், வாக்கு சித்தி இத்தனையும் கேது உண்டு. அந்த மாதிரி இருக்கும். அப்ப நம்மளுடைய ஆத்மகாரகனும் அமத்தியக்காரகனும் நம்மளுடைய வாழ்நாளில் வந்து நமக்கு இந்த கேரக்டர் கண்டிப்பா இருக்கும். இப்ப எனக்கு செவ்வாய் சூரியன் ஆளுமை பவர் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சூரியன் என்று சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், செவ்வாய் என்று சொன்னால் அந்த மாவட்டத்தோடைய எஸ்பி. இவர்களை மீறி வந்து யாரும் ஒன்றும் கிழிக்கவே முடியாது. அதனாலதான் என்கிட்ட யார் வந்தாலும் என்ன சொல்றேன்னா வராத, வந்தா அமைதியா போ, உனக்கு என்ன சம்பத்தை வேணாலும் செஞ்சு கொடுத்துருவேன். ஆனால் நீ வந்து என்ன சொன்னான்னா என்னை வந்து மடக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ரெட்டக்குழல் துப்பாக்கி இருக்குது. சூரியன்னா ஒரு எரிகிரகம், செவ்வாய்னா ஒரு எரிகிரகம். அது என்ன செய்யும்? உன்னால என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஏன் சொல்றேன்? என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிறது. நான் அதை பெருமையா தான் சொல்லுவேன். என்னை நான் பெருமையாக சொல்வேன். ஜாதகத்தில் இருக்கிற அந்த கிரகத்தை தன்மைகளை நான் சொல்றதுனால் அந்த கிரகம் பூரிப்படையும். அந்த கிரகத்தோடைய பிரிஸ்க்னஸ் இருக்கும், அந்த கிரகத்தோடைய வேகம் இருக்கும், அந்த கிரகத்தோடைய தன்மைகள் இருக்கும். அந்த கிரகத்தோடைய வெற்றியை வந்து நான் எப்பயுமே சுவைப்பதற்கு வந்து எப்பயுமே அந்த சுவையை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமா, நீங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து என்ன சொன்னா வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை வந்து நம்ம நிறைவேற்றி நடைமுறைப்படுத்தி பொருளாதாரத்தை வலிமைப்படுத்தி கொடுப்பது எல்லாம் எந்த ரூபத்துல இந்த ரூபத்தில் தான். இதை நம்ம ஆக்டிவேஷன் பண்ண தெரியணும். அப்ப ஆத்மகாரகன் சூரியனாகவோ அமத்தியக்காரகன் சூரியன் வந்தாலும் சிவனுடைய வழிபாடு பண்ணணும். சந்திரன் ஆத்மகாரகனாக அமத்தியக்காரகன் வந்து பார்வதி தேவி வழிபாடு, சந்திர பகவானுடைய வழிபாடு. புதன் வந்து ஆத்மகாரகனாக அமத்தியக்காரகனாக வந்து விட்டால் விஷ்ணு வழிபாடு பண்ணணும், பெருமாள் வழிபாடு பண்ணணும். அதை ஆக்டிவேஷன் பண்ணணும். குரு வந்து விட்டாருன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க, சித்தர்களை வழிபாடு பண்ணுங்க. சுக்கிரன் வந்து சுக்கிரன் வந்து ஆத்மகாரகனாக அமத்தியக்காரகனாக வந்து விட்டால் மகாலட்சுமி தேவியை வழிபாடு பண்ணுங்க. அல்லது கோவில்களில் இருக்கின்ற வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த பெண் தெய்வங்கள் இருக்கும், ஆண் தெய்வம் இருக்கும், பெண் தெய்வம் இருக்கும். அங்க பள்ளியறை பூஜை கொண்டு அதுக்கு போங்க. அங்க போய் அந்த அம்மனை வழிபாடு விட்டு மாலைகளை போட்டு அந்த கிழமையில போய் போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க ஆத்மகாரகன் அமத்தியக்காரகன் சூப்பரா வேலை செய்வாங்க. அதற்கடுத்து ராகு, சனினா காலபைரவர் தான். காலபைரவரை பிடித்து விட்டால் சனி சூப்பரா வேலை செய்வார். ராகு, காளி தேவியை போய் பிடிங்க. ஆத்மகாரகனா அமத்தியக்காரக வந்துட்டா காளி தேவியை பிடிச்சிருங்க, ஜெய்ஜாண்டிக்க சூப்பரா இருப்பீங்க. யோகம் போகம் அனைத்தும் கிடைக்கும். கேது ஆத்மகாரகனாகவோ அமத்தியக்காரகனாகவோ வந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். ஜெய் 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 ஜெய்னு சம்பத்தோடு இருப்பீங்க. அதெல்லாம் உண்மையான 100% உண்மைதான், 100% உண்மைதான். அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அந்த பவர் ஆஃப் வியூகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த பவர் ஆஃப் வியூகத்தை வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக கொடுக்கும். அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும். எது ஒன்றையும் நமக்கு வந்து என்ன சொன்னா எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அந்த இதை வந்து அந்த கிழமை அந்த அந்த கிரகத்தை வழிபாடு பண்ணாலே போதும். இல்லைன்னா அதற்குண்டான அதிதேவதைகளை வழிபாடு பண்ணினாலே போதும். கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் அதிக பாகையும் அதற்கு அடுத்த பாகையும் சென்றிருக்கின்ற ஆத்மகாரகன் அமத்தியக்காரனே உங்களுடைய உண்மையான 2 கைகள். வலது கை இடது கைம்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு காலத்திற்கும் உதவி செய்யும் என்று கூறி உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி இதை நீங்கள் செயல்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.